வணக்கம் சுகு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். இப்போ அண்மையில் பஹ்ரைனில் நடந்த கபடி போட்டியில் கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அப்படிங்கிற பெண் அவங்களுடைய தலைமையில் தான் இந்திய அணி போய் தங்கப்பதக்கம் வென்றுட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரியாதைங்கிறது 25 லட்சம் ரூபாய். ஆனால் அதே போல் இன்டர்நேஷ்னல் லெவலில் செஸ் சாம்பியனாக வின் பண்ணிட்டு வந்த குகேஸ்க்கு அவங்க கொடுத்த பரிசு தொகை 5 கோடி ரூபாய். இந்த வேறுபாடை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் நான் தான் தெலுங்குன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் தமிழக விளையாட்டு வீரர். இப்போ விளையாட்டுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், என்னையை பொறுத்தளவு இல்லை யாருமே தான் விளையாட்டுக்கு சாதி மதம் மொழி கிடையாது. அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. திறமையில் அங்கீகரிக்கும் போது அது இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த திராவிட கூட்டம் பார்க்குறாங்களே, புரியுது அவங்களுக்கு நான் சொல்கிறது. குகேஷுங்கிற ஒரு நண்பர் செஸ்ஸில் அவரோட திறமையில் அவர் அழகாக ஆண்டு சிறப்பாக உலகளவில் போய் இந்திய ஒன்றிய நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார். வாட்ஸ்அப் அதில் மாற்றுக்கிறதுல தமிழ்நாட்டில் அவரோட குடும்பம் இங்கே வாழ்ந்ததால் தமிழருடைய குடிமகனாக இருந்ததால் தமிழ் குடிமகனாக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார். மாற்றுக்கிறதுல நான் என்ன கேட்குறேன், இதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிறந்தனாலே அவன் தமிழன், தமிழ்நாட்டில் ஒருத்தன் வாழ்ந்ததுனாலே பெருமொழிக்காரன் அவன் தமிழன். தன்னுடைய மொழியை மறைத்து தமிழ் மொழியை தாய்மொழியாக தன்னை சொல்லும் போது இந்த மண்ணை இந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதார சுரண்டலை பண்ணுறான்னு அர்த்தம். இப்படி தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் அதிகாரத்துக்குள்ளே திராவிட வடுக கூட்டம் தெலுங்கு லாபிக்குள்ளே நிற்கிது. அதில் யாருமே மறுக்க முடியாது. இது முன்னாடி ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரிய லாபின்னோம், ஆரிய அதிகார லாபின்னோம். இப்போ தெலுங்கு அதிகார லாபி நிற்கிது. அது நம்ம முன்னோர் ஐயா தமிழர் கழகத்தை ஆரம்பிக்குன்னு சொல்லி பெரியாரோட முரண்பட்டு புதிய நிகழ்ச்சியிலேருந்து தமிழர் கழகம் இங்கே திராவிட கழகம் இங்கே சொல்லி ஐயா இதுதான் சொன்னார். அது ஐயா அண்ணல் தாங்கவும் ஐயா மறைமுக அடிகளாரும் அவங்களோட சண்டை போட்டது அதுதான். இதுதான் சொன்னது. இந்த விஷயத்துக்காக தான் சொன்னது. என்னன்னா, நாளைக்கு தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்குவாங்க, தமிழர்கள் அதிகாரத்தில் இல்லாமல் போயிடுவாங்க, அதனால தமிழர் கழகம் வைங்க. நீங்கள் திராவிட கழகம் போது தெலுங்கு மலையாளம் எல்லாம் சேர்ந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் தெலுங்கர்களை எதிர்த்து நாளைக்கு விரட்டுற மாதிரியா கட்டாயமாக மாறிடணும். அப்போ நீங்கள் அடிப்படை கட்டமைப்பு அதிகார கட்டமைப்பு எல்லாமே தெலுங்கு லாபியாக இங்கே இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் தெலுங்கர்கள் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏஸ் தெலுங்கர்கள் இருக்காங்கன்னு நம்ம வரையறையாக சொல்ல முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே என்ன சொல்ல வரேன்னா, தெலுங்கர்கள் சினிமா துறையில் கோல வச்சிடான், தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் துறையில் கோல வச்சிடான், தெலுங்கர்கள் விளையாட்டுத்துறையில் தமிழன்ற கோர்வைக்கில் கோல வச்சிடான். பிரச்சனை என்ன, நீ அறிவிச்சுட்டு நான் தெலுங்கு என்று அறிவிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீ கோலச்சு கைதட்டு. நான் தெலுங்கு என்று அறிவிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாடு அதிகாரத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ளேயோ அமைச்சருக்குள்ளே நீ கோலச்சு. நான் சொல்கிறேன், நீ அறிவிக்கிற அறிவிப்பு பேரறிப்பு தமிழை நல்லா கற்றுக்கொண்டு தமிழை நல்லா பேச தெரிஞ்சுட்டு நல்லா தெரிஞ்சுட்டு நீ தமிழனா நீ போயிட்டு நீ என்ன பண்ணுற அறிவிச்சுட்டு எங்களை நீ அதிகார ருசிக்குள்ள உள்ளே போயிட்டு வெளியில் நீ அறிவிக்கப்படாத ஒரு பச்சை இனவெறி தெலுங்கர்களாக நீங்கள் நிற்கிறீங்க. அதை நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் தெலுங்கு மக்களுக்கோ தெலுங்கு இனம் அப்பாவிகளுக்கோ மண்ணில் வாழக்கூடிய நபர்களுக்கோ நாங்கள் எதிரானவர்களிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் என் நிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், என் நிலத்தில் எம்மவனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே நீங்கள் பெற்று கொண்டு இருக்கிறீங்க, எங்கள் மக்களுக்கு கிடைக்கல. ஒன்று. அதுபோல தான் குகேஷுங்கிற அந்த தம்பி தமிழக விளையாட்டு வீரராக நீங்கள் இருந்து செஸ்ஸில் போய் உலகளவு வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்திய அரசு உங்களை அங்கீகரித்து தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து நீங்கள் வந்திருக்கு. 5 கோடி ரூபா நீ அறிவிப்பு படுகிறீன்னா சரி, விளையாட்டுத்துறையில் நீ இன்னைக்கு நம்ம மக்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு நீ நிற்கிற அப்படிங்கிறது ஒரு பக்கெட்டு எடுத்தா அப்படியே ஸ்கிப் பண்ணுங்களேன். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, செஸ்ஸு அது அறிவார்ந்த விளையாட்டு, புரியுது உங்களுக்கு? ஃபிசிக்கல் கேம் கிடையாது, இன்டெலெக்சுவல் கேம், புரியுது உங்களுக்கு? ஆனால் ஒரு 5000 ஆண்டு பழமையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வீரமிக்க விவேகமிக்க அப்படி ஒரு போரில் தமிழர்கள் ஒருபோதும் சோம்பேறிகளாக போர் இல்லாத நேரத்தில் சோம்பேறிகளாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழர்கள் உருவாக்கிய வீர விளையாட்டுகள் இன்னில் நடங்காது. அதில் முதன்மையானது சல்லிக்கட்டு, ஏறுதழுவது, மாடோடு அடக்கிறது. அடுத்து மிக முதன்மையானது கபடி, சடுகுடு. புரியுது உங்களுக்கு சொல்றது? அடக்கி ஆளுவது. ஒரு போர் வீரன் 7 பேரை எதிர்த்து சண்டை போடுவது, ஒரு போர் வீரன் 3 பேரை எதிர்த்து சண்டை போடுவது, ஒரு போர் வீரனை அடக்கலாம், இல்லை 7 போர் வீரன் சேர்ந்து அடக்கலாம். இதுதான் கபடி, சடுகுடு.
இந்த சடுகுடு விளையாட்டுங்கிறது தமிழோட பாரம்பரிய விளையாட்டு. அது இன்னைக்கு உலகளவில் தமிழ்நாடு விளையாட்டு இந்திய கபடியாக மாறி, இந்திய கபடி இன்னைக்கு வந்து உலகளவில் வந்து ஈரானுக்கான நாடாக மாறி நிற்கிது இன்னைக்கு. ஆனால் அதனுடைய ஆர்ஜன் அதனுடைய நம்ம தான். அதில் பெண்கள் விளையாடுவது என்பது, நான் சொல்கிறேன், கபடிங்கிறது வீரமான விளையாட்டு. கை கால் தலை எல்லாம் குரம்புல கை கால் ஃப்ராக்சர் ஆகும், கால் உடையும் கை உடையும் தலையில் அடிபடும். வீரமான கேமில் வீரமான விளையாட்டு. அதனால் அந்த விளையாட்டுக்கு பெண்களை உள்ளே விடுறதே ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க இந்த சமூகத்தில். ஆனால் கண்ணகி நகர் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அது காரணம் அந்த 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 கண்ணகி நகரில் வந்து பிறந்த அந்த பெண்ணு தான் காரணம். அந்த பெண் வந்து அந்த பெண்ணுடைய இதுக்கு முன்னாடி கூட கோச்சர் அந்த பையனை வாழ்த்தணும். அந்த கண்ணகி நகருங்கிறனாலே பெரும்பாலும் சென்னைனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்லம்முன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை போட்டு, குப்பங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அந்த பூர்வக்குடி மக்களை, அந்த வந்தேரிகளாக வந்தவன், சென்னைக்கு வந்து வந்தேரியாக வந்தவன் பூர்வக்குடி மக்களை அருவருப்பாக பார்ப்பான், அசிங்கமாக பார்ப்பான், கேவலமாக பார்ப்பான். குகேஷுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வேற. அவங்க அம்மா அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு வணிகம் சார்ந்து ஒரு 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 இந்திய அரசினுடைய ஒரு நல்ல அரசாங்கத்துறையில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அவங்க தந்தையார், அவங்க அம்மா, இப்படி ஒரு புலம் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி தான், அரசு தொடர்புகள் அதிகார தொடர்புகள் ரீதியாகவும் சரி தான் அவங்களுக்கு இருக்குது. எந்த தொடர்புமே இல்லை. ஒரு சாமானிய ஒரு 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 பூர்வக்குடி சென்னை வாழ் பகுதியில் மக்கள், குறிப்பாக நான் ஓப்பனாக உடச்சே பேசுவோமே, மீனவர் மக்களும் ஆதி தமிழ் குடின்னு சொல்லுவோம் பறவையர் மக்கள் தான் அவங்க மெஜாரிட்டி. அடுத்து நம்ம பள்ளியர் மக்கள் சொல்லி வன்னியர்கள் இருக்காங்க. சரிங்களா? இவங்க தான் சென்னையோட பூர்வக்குடி. சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், இந்த குப்பத்து மக்களை கலிஜா பார்ப்பாங்க. அதே போல் இங்கே பூர்வக்குடி தொல்குடி மக்களை ஸ்லம் மக்கள் சொல்லி அவங்களே கலிஜா பார்ப்பாங்க. புரியல? இப்படி தான் பார்க்குற மனநிலையே இருக்குது. சென்னைக்கான பூர்வக்குடி மக்களையும் பூர்வக்குடி ஆட்களையும் கேவலமாக பார்க்குற நடைமுறையில் இருக்குது. கண்ணகி நகர் என்றாலே, இந்த கண்ணகி நகருங்கிறது எப்படி உருவாகுதுன்னா, அங்கங்கே இந்த குப்பத்தில் அந்த குடிசையை போட்டு அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மிகப்பெரிய சென்னை பெரும் வளர்ச்சி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த மக்களெல்லாம் அந்த கார்பரேட் செக்டார்கள் இவங்க தான் குடிசையில் இருந்தால் வந்து அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இவங்கெல்லாம் காலி பண்ணி அமுச்சு விடுங்க என்பது அங்கங்கே இருக்கிற நபர்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஏரியாவை உருவாக்கி அந்த ஏரியாவில் போய் நீங்கள் வாழ்ந்துக்கங்கன்னு ஒரு தொகுப்பு தான் கண்ணகி நகர்னு கொடுத்தது, அரசாங்கம் கொடுத்தது. இப்போ அந்த அந்த கண்ணகி நகருக்குள்ள அந்த கண்ணகி நகர் மக்களுடைய பொருளாதாரத்தை வாழ்வு இடத்தை அழிச்சிட்டு நீ ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து நீ வந்தினாங்க, அவனுக்கு வாழ்றதுக்கு பொருளாதார உதவியும் அவனுக்கு வேலை வாய்ப்பு நீ கொடுத்துருந்தா அந்த மக்கள் எதை நோக்கி நகர போகிறதில்ல. குடியை வந்து அமர்த்தணும்னா குடிக்கு தேவையானதை கொடுக்க வேண்டியது கோனுடைய வேலைடா. கோன் அந்த வேலையை செய்யணும்னா அந்த குடி மக்கள் என்ன பண்ணுவான்? அவனுக்கிட்ட தான் வீடு இல்லை, நிலம் இல்லை, கல்வி இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அவனோட பூர்வக்கூடிய இடத்துல லோக்கலாக இருக்கும் பொழுது எவன் வந்தாலும் முறைப்பான். அது அவனோட இயற்கை குணம். ஏன்னா அவன் இடம்ல, அவன் மண்ணு இல்லை. எவையோட வந்து சி அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அவனுக்கு கோவம் வருமா இல்லையா? யாரா நீ எங்கடா வந்த அப்படின்னு கேட்போமா இல்லையா? அது அவனோட ரத்தத்தில் ஊறி போனது. அப்போ அந்த கண்ணகி நகர் மக்கள் வந்து அங்கே வந்து இயற்கையாகவே வீரம் செறிந்த மக்களாக இருந்தால் அவன் பிக் பாக்கெட் அடிக்கிறவன், அவன் திருடுறவன், அவன் வந்து கொலை பண்ணுறவன், அவன் ஸ்நாச்சிங் பண்ணுறவன், இப்படின்னு அந்த கண்ணகி நகர் மக்களை ஒரு தப்பான கிரியேட்டாக அங்கு உள்ள அந்த ஸ்டேஷன் நிர்வாகமும் அங்கு உள்ள வேலை பார்த்த அதிகார வர்க்கமும் கிரியேட் பண்ணான். இதை அடி தொட்டிலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த ஊருடைய மக்கள் அதை தாண்டி வந்து அங்கேருந்து ஒரு கோச், அந்த கபடி கோச், அந்த பையன் பேர் எனக்கு தெரில, அந்த பையனை பேட்டியில் பார்த்தேன், அவ்வளோதான். அவன் அங்கேருந்து கிளம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 பெண்கள் அணியை உருவாக்கி அவங்களுக்கு அவங்களே இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் கொடுத்து தனித்திறமைகளை வெளியே கொண்டு வந்து அந்த பெண்களை வெளியே கொண்டு வருது சாதாரண விஷயம் இல்லை சகோதரா. இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. ஆனால் அங்கேருந்து இந்த பெண்கள்கிட்ட அவங்க பெற்றோர்கிட்ட பேசி 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 அந்த பெண்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த இடத்துல தனித்திறமைகள் அதை வெளியே வருது. அந்த கண்ணகி நகருங்கிற ஊர் சென்னை மாவட்டத்தில் கண்ணகி நகரை உருவாக்குதுங்க. சென்னை மாவட்டத்தை வந்து அடித்து அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு கொண்டு போகுது கண்ணகி நகரை. தமிழ்நாட்டிலேருந்து அடித்து அதை இந்தியாவுக்கு கொண்டு போகுது கண்ணகி நகரை. இந்தியாவிலேருந்து அடித்து உலகத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு அந்த பொண்ணுங்க. ஏற்பட்ட வலி, ஏற்பட்ட அவமானம், ஏற்பட்ட துன்பம், ஏற்பட்ட கசப்பு, நாங்கள் அப்படி இல்லைடா, எங்கள்கிட்டையும் மனித நேயம், மனித மாந்தம் உலகளவில் இருக்குடா அப்படின்னு சொல்கிறத அந்த பொண்ணு நிரூபிக்கிறதுக்காக கபடியை தீர்மானித்து கபடியை வந்து தன்னோட உயிர் மூச்சா நினச்சி இந்தியாவில்
கண்ணகி நகருங்கன்னு ஒன்று இருக்கிறத அந்த பொண்ணு உலகறிய வச்சிருக்கு. இன்னைக்கு நீங்கள் நானும் கண்ணகி நகர் பேசுகிறோம்னா அந்த பொண்ணு பேசுகிற வார்த்தைங்கிறது கண்ணகி நகர் கண்ணகி நகர். அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து நான் வந்து கார்த்திகா மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு சார்த்து ஒரு 7-8 பொண்ணுங்க இருக்குது. புரிதா உங்களுக்கு? கார்த்திகா ஒரு ரைடர், புரிதா உங்களுக்கு? அதை சார்ந்த நிறைய டிஃபென்ஸ் இருக்காங்க, நிறைய ஆள் இருக்காங்க, நிறைய கேச்சர் இருக்காங்க, டாசர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரானரியான பர்சன், தனித்திறமைகள் இன்னும் நிறைய பேருக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம அங்கீகரிக்கணும். அவர்களும் அனைவரும் கார்த்திகா தான். அப்போ இதையெல்லாம் உடைச்சி அந்த புள்ள வந்து ஆசியன் கேம்பில் போய் இதில் ஆசியாவுடைய நடந்த விளையாட்டு போட்டியில் வந்து அந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்கான தங்கப்பதக்கத்தை வாங்கிட்டு வந்திருக்கு. இவ்வளோ நல்லா பார்த்துக்குங்க சகோதரன். புள்ளி 25 + 71. பாருங்களேன், லீடிங்க பொண்ணு விளாண்டுருக்கா. புலி, புரியுதா உங்களுக்கு? புலி ஆட்டம் அடி புலி மாதிரி அந்த பொண்ணு பதுங்கி அடிச்சிருக்கு. அடித்த அடியில் பார்த்தா இன்னைக்கு அந்த பொண்ணு இங்கே வரும்னா ஒட்டுமொத்த பிரதமரும் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இன்னும் உங்கள் இது சொல்கிறேன் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கூடி நின்று வரவேற்றிருக்கணுமா இல்லையா? இங்கே பார்த்தீங்களா நீங்கள்? இது அப்படி இங்கிட்டு பாருங்களேன். இப்படியே இங்கிட்டு ஒரு பிராமணரோ, இங்கிட்டு ஒரு தெலுங்கரோ, அந்த பொண்ணு தெலுங்குராவே இருந்து இப்போ வந்துச்சுங்களேன், நம்மகிட்ட அணிந்து அடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கே தான் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். இதே நம்ம ஆட்சி இருக்கு அப்படி சொல்லுவோமே. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி, செந்தமிழர் சீமான் முதல்வர், எங்களை போன்ற நபர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறோம், இல்லை மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறோம், எனித்தினி எங்கள் ஏதோ ஒன்று காலம்தான் தீர்மானிக்க முடிச்சுக்கிறேன். கண்ணகி நகர் கார்த்திகா தமிழ்நாட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? ஜல்லிக்கட்டில் லட்சக்கணக்கான பேர் கூடி திரண்ட மாதிரி திரண்டு கொண்டாடி மகிழ்ந்திருப்போம், ஆரவாரமாக்கி இருப்போம். ஒட்டுமொத்த பெண்களும் வந்து இனிமே அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க. கண்ணகி நகர் கார்த்திகா அதுக்கு சாட்சி. வீட்டுக்குள்ள பெண்களை பூட்டாத, திறமைகளை வெளியே அனுப்பு. வீரமான விளையாட்டை விளையாடுறத வந்து போர் தளம்புல போர் வீரனுக்கு ஏற்படுறது அது ஒரு வீரம், வெளியவான்னு சொல்லியிருப்போம். அதை உடைச்சி கொடுத்த கண்ணகி நகர் கார்த்திகா இருக்கு பாருங்க. இதை பார்க்குற ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை அவங்களோட தனித்திறமைகளை தயவு செய்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டாதீங்க. அதுக்கு கண்ணகி நகர் கார்த்திகா ஒரு சான்று. வெளியே வந்து பெண்களை தயவு செய்து சுதந்திரமாக சொல்லுங்க. ஆனால் பெண்களுக்கு நான் சொல்கிறேன், வீட்டில் பெண்களை சுதந்திரமாக விட்டுட்டாங்கன்னு சொல்லி இந்த பெரியார் சுதந்திரம் சொல்லிட்டு தயவு செய்து பாப் கட்டிங் பண்ணுறது, குட்டை பாவாடை போடுறது, டிஷர்ட் போடுறது, இந்த மாதிரி தமிழர் கலாச்சாரம் அல்ல. உடை உணவு உங்கள் சுதந்திரம், அதில் மறுப்பு இல்லை. ஆனால் அது ஆபாசமாக இருக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோம். பைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபடி சார்ந்த ஒரு விளையாட்டு ஒன்று வந்து ஒரு படம் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு. மாரி செல்வராஜ் வந்து தன்னுடைய படம் ஓடுறதுக்காக உதயநிதி பக்கத்தில் போய் நிற்கிறாரா, அது சார்ந்த அரசியல் விஷயங்களையோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாரி செல்வராஜ் வந்து உதயநிதி பக்கத்தில் நிற்கிறாரா, இல்லை ஸ்டாலின் பக்கத்தில் நிற்கிறாரா, இல்லை திராவிடம் பின்னாடி நிற்கிறாராங்கிறதுலாம் இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா, மாரி செல்வராஜ் திராவிடம் பயன்படுத்திக்கிறது. மாரி செல்வராஜை தலித் அமைப்புகள் சொல்லக்கூடிய ரஞ்சித் போன்ற நபர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. தன் வளர்ச்சிக்காக மாரி செல்வராஜ் அவர்களை பயன்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா மாரி செல்வராஜுடைய ஜீன்ங்கிறத என்னால் சொல்ல முடியும், ஜெனட்டிக்குங்கிறத நான் என்னால் உணர்ந்து சொல்ல முடியும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மதுரை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாழுகிற மறுநில மக்களுடைய மனநிலை என்னென்னா, ஒருபோதும் தன்னை தலித்தாவோ, ஒருபோதும் என்னை திராவிடர்களாவோ, ஒருபோதும் தன்னை இந்தியர்களாவோ அவன் கருத மாட்டான். அவன் எப்போவுமே பாண்டியனாக கருதுவான், அவன் எப்போவுமே தன்னை தமிழனாக கருதுவான், அவன் எப்போவுமே தன்னை மூவேந்தர் அரசனுடைய வழி வந்தவனாக அவன் கருதுவான். அந்த மக்களுடைய மனநிலை பெரும்பாலும் தான். அந்த வழி வந்தனால தான் மாரி செல்வராஜ் நீங்கள் ஒவ்வொரு படத்துலையும் தமிழருடைய குறியீடு கொடுத்துட்டே வருவார். நீங்கள் பாருங்கள், இதே ரஞ்சித்து அதே வாழ்க்கையில் அதே வாழ்வியலில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னாங்க அது ஒரு அப்பட்டமான, அது ஒரு சாதிக்கான படமாகவே, ஒரு தலித் பாலிடிக்ஸ் சொல்கிற மாதிரி படமாகவே அவர் வச்சிருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஆனால் மாரி செல்வராஜ் ரெண்டையும் ஒப்பீடு நீங்கள் பார்க்கக்கூடாது. மாரி செல்வராஜ் ஒப்பீடு என்பது வேற, ரஞ்சித் ஒப்பீடு என்பது வேற. அவர்கிட்ட இருக்கிற திறமை என்பது வேற, இவர்கிட்ட இருக்கிற திறமை என்பது வேற. அவருடைய வாழ்க்கையில் வாழ்வியலில் நடக்கிற அடக்குமுறைக்குள்ளே இருந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். இப்போ மாரி செல்வராஜ் வந்து வெற்றிமாறனோட லைட்டாக கனெக்ட் பண்ணலாம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் ரஞ்சித்தை போய் வெற்றிமாறனோட கனெக்ட் பண்ண முடியாது. ரஞ்சித் ஏற்றுக்கொண்ட மண்டையில் இருக்கிற அரசியல்ங்கிறது வேற, மாரி செல்வராஜ் ஏற்றுக்கொண்ட அரசியல் என்பது வேற. ஆனால் இப்போ மாரி செல்வராஜ்ங்கிற ஒரு பிம்பம் வெளியே வருது. இன்னைக்கு உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒரு டைரக்டர் வந்து யாருமே இல்லை நான் பார்த்த வரை.
புரியுதா உங்களுக்கு? தன்னை தேவேந்திர குல வேளாளர் என்று நடிகர்களே சொல்ல பயப்படுவாங்க. அப்படிதான் சினிமா இருக்கு. புரியுதா? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதே நீங்க பாருங்க, தன்னை தேவேந்திர குல வேளாளர் சொல்ற பயப்படுற நடிகர்கள், முக்குளத்தோர்கள் என்று சொல்லக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தான் தெலுங்கர்கள் என்று சொல்லக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அங்க ஆதிக்கம் இருக்கா இல்லையா? அப்ப தன் ஆதிக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள தன்னை சொல்லவே கூடாதுன்னு சொல்றது அதுவே ஒரு ஆதிக்கம் தானே. அதனால அந்த புரியுதா? அப்ப அதுல இருந்து ஒருத்தன் உடைக்கிறான். அப்ப உடைக்கும் போது திராவிடம்ங்கிற ஒரு 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 பிம்பத்தை பயன்படுத்துறான், தலித்துங்கிற பிம்பத்தை பயன்படுத்துறான். அவங்க 2 பேர் தான் இவரை உருவாக்குற மாதிரி பொருளியல் கட்டமைப்பை கொடுக்குறாங்க. அதனால செய்யறான். ஆனா செஞ்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க தான் பாண்டியன் சொல்லாம இந்த படத்துல பைசன் படத்துல உணர்த்துறாடா மீன் சின்னம். இது ரஞ்சித் பண்ணாரா? நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கேட்டீங்க. இந்த இடத்துல நான் மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு விசுவாசத்துக்கு நான் சொல்றேன். ஒரு அந்த மக்கள் எப்படி விசுவாசமா இருக்குங்கிறது நான் சொல்ல வரேன். எப்படின்னா, கஷ்டப்பட்டு ரஞ்சித்து சினிமாவுக்கு வந்தார். அவரையே கண்டிப்பா ஒருத்தர் தூக்கி விட்டுருப்பாரு. யாரையாவது ஒருத்தர் தூக்கி விடுக்காம வழிகாட்டாம யாராலையும் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்தவங்களை வழிகாட்டினவங்களை மறந்துடக்கூடாது. ஆனா ரஞ்சித்து ஒரு முறையும் அட்டகத்தி படத்துல வந்த தூக்கி விட்ட நபர்களை எங்கேயாவது ஒரு அங்கீகரிச்சு எதையாவது படத்துல போடுறாரா? நீங்க பாருங்க, போட மாட்டாரு. மாரி செல்வராஜை பாருங்க, தன்னுடைய இயக்குனர் ராம் அவர் இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கலாம். இன்னைக்கு அவர்கிட்ட கதைக்களம் இல்லாமல் ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கலாம். ஆனால் ராம்ங்கிற ஒரு நடிகர் இல்லைன்னா, ஒரு இயக்குனர் இல்லைன்னா நான் வெளியே வந்து ஒவ்வொரு படத்துலையும் நன்றி ராம். நீங்க பைசல்லையும் பாருங்க நன்றி ராம் அப்படின்னு போட்டிருப்பாரு. நீங்க பையன் பெருமலையும் பாருங்க நன்றி ராம் போட்டிருப்பாரு. நீங்க மாமன்னலையும் பாருங்க நன்றி ராம்னு போட்டிருப்பாரு. இதான் விசுவாசம். ஐயோ நம்ம இயக்குனர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு, நான் சொல்ல புரியுதா? நம்ம இயக்குனர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு, நம்ம பெரிய மாஸ் இயக்குனர் ஆயிட்டோமே, இன்னைக்கு பல்வேறு பேர் பல்வேறு நிறுவனங்கள் கோடி நம்ம கூட்ட நினைக்கிறானே அப்படிங்கிற இதெல்லாம் அந்த பாயிண்ட்டை கிடையாது. நான் பார்க்குற வரையும் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட்டுக்கு அது கிடையாது. அப்போ நன்றி விசுவாசத்துக்கு பேர் போன மாரி செல்வராஜுங்க நன்றி கெட்டவனா இருக்கிற ரஞ்சித்துங்க. அதனால நான் மீண்டும் என்ன சொல்றேன்னா, மாரி செல்வராஜ் இயற்கையிலேயே நிஜமா சொல்றேன், அது வந்து தமிழர் குருதியில பாண்டியர் குருதியில ஓடின ஒரு இளம் ரத்தம். அது தமிழருடைய வரலாற்றை நிச்சயமா அது சொல்லும். மாமன்னன் படம் கூட நல்லா கேட்டுக்கங்க, முழுக்க திமுக எதிரான படம். முழுக்க திமுக எதிரான படம். திமுக கட்சியில இப்படிலாம் சாதி பக்காவா இருக்குதுங்கிறத சொல்லாம உதயநிதி மேல சவாரி பண்ணியிருப்பாரு. நீ படத்தை நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உதயநிதி மேல அழகா சவாரி பண்ணியிருப்பாரு. ஒருவேளை வேற நடிகர் நடிச்சு அந்த படம் எடுத்துக்கப்பட்டா இந்த ஆட்சி அந்த படம் வந்து வெளியே வந்திருக்காது இல்லையா? வந்திருக்க வாய்ப்பே இல்லை, விட்டுருக்கவே மாட்டாங்க. நம்மளை தாண்டா சொல்றான், நம்ம தாண்டா வந்து சாதி பார்த்து சீட்டு கொடுத்துருக்கோம், நம்ம தாண்டா வந்து இந்த கட்சிக்காரன. நீங்க நல்லா பாருங்க, கலைஞர் வளர்த்தது ஃபுல்லா எப்படி சாதி தான். நான் முதல்வர் வந்துக்கிறேன்னு நீ எப்பேர்கிட்ட என்ன வேணா அடிச்சுக்க கொண்டுக்க போய்க்க பண்ணிக்க செஞ்சுக்க. அப்படியே ஏதாவது மிகப்பெரிய அளவுக்கு சாதியை ஒடுக்குமுறை நடந்தால் கண்டுக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அவர் கண்டுக்க மாட்டார். அப்படிதான் வந்து கே நேரு வந்து திருச்சி கண்ட்ரோலு, துரைமுருகனை வேலூர் கண்ட்ரோலு, பொன்முடிக்கு விழுப்புரத்தை கண்ட்ரோலு, அழகிரியை வந்து மதுரை கண்ட்ரோலு, நம்ம திண்டுக்கல்லை வந்து பெரியசாமி கண்ட்ரோலு, சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு வந்து சேலத்தை தன்னோட கண்ட்ரோலு. அங்கே வந்து சாதிய பிடிமான சாதிய கட்டுமான சாதிய விஷயங்கள் என்ன நடந்தாலும் கலைஞர் கேட்க மாட்டார். இதுதான் மாமன்ன படம். புரியுதா உங்களுக்கு? அதையும் உதயநிதி மேலே சவாரி செய்து உதயநிதியை ஹீரோவை போட்டு சொல்லாமல் சொல்லி அப்பனை மகனையும் பாராட்ட வச்சுருப்பான். அதான் ஹைலைட்டு, ஹைலைட்டு. இது மாரி செல்வராஜுக்கு நல்லா தெரியும். புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியும். அது போல் இன்னைக்கு இவர் திராவிட லாபிக்குள்ள நிற்கிற மாதிரி தெரியும். எப்படி இப்போ கூட படத்தை நீங்கள் பார்த்தீங்களா நல்லா உங்களுக்கு தெரியும். எல்லாம் இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு அண்ணன் வேல்முருகன், இங்கிட்டு பார்த்தா தனியரசு, இங்கிட்டு பார்த்தா திருமாவளவன், இங்கிட்டு பார்த்தா வீரமணி, ஓசிசோர். வீரமணி ஓசிசோர் நான் சொல்லல, சத்தியமாக நான் சொல்ல கிடையாது. சொன்னது வந்து அழகிரி பையன், என்ன நான் சொல்ல கிடையாது. என்ன அப்போ அவர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தமிழ் புலிகள்னு சொல்லக்கூடிய நாகை திருவள்ளுவர், இந்த டீம்லாம் பார்த்தீங்களா, தலித்திய டீமு, பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு நிற்கிற டீம். இது எல்லாமே திமுகவுடைய அடிவரலி டீம். இந்த டீமு போய் வந்து 2 நீங்கள் மாரி செல்வராஜை தூக்கி பிடிச்சி ஆஹா ஓஹோன்னு படம் சொல்லுது.
புரியுதா? இப்போ மாரி செல்வராஜ் எங்கே போனாலும் தன்னை தலித்துன்னு சொல்லுவார முதல்ல, அந்த மக்கள் கொன்றுவேன். நீ சரி சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆள் அடிக்கடி தலித்து சொல்லுவான். யாரு? அஞ்சிட்டு சொல்லுவான். ஆனா மாரி செல்வராஜ் ஒரு போதும் தலித்துன்னு சொன்னான்னு திருநெல்வேலிக்கு உள்ள ஒன்று நுழைய முடியாது. கன்னியாகுமரி இருக்கேன், ஈவன் மதுரையை நீ தாட்ட முடியாது. நீ கொன்றுவாங்க. யார? அம்மா மாரி செல்வராஜ் கொண்டு அழிப்புடுவாங்க. அது மாரி செல்வராஜுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? ஐயோ நம்ம தலித்துங்கிற, ஏன்னா அந்த மக்கள் நாங்கள் இன்னும் பகிரங்கமாக சொல்கிறாங்க இந்த இது மூலம். நான் திரும்ப சொல்கிறேன், சலுகைக்கு ஆசைப்படாத மக்கள் யாராவது இருக்கானா? கிடையாது. ஆனால் இந்த மக்களுக்கு நிலம் கிடையாது, இந்த மக்கள்கிட்ட கல்வி கிடையாது, கல்வியிலேருந்து அப்புறப்படுத்தாச்சு. இந்த மக்கள்கிட்ட செல்வம் கிடையாது, தங்கம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் அந்த மக்கள் என்னைய பட்டியலிருந்து வெளியே போடான்றான், என்னை பட்டியலில் வைக்காதன்றான். நான் ஒரு வேந்த நிலம் வந்தவன், நான் மருத திணைக்குடி, நான் வேளாண்மை கற்று இந்த உலகத்துக்கு சொன்னவன் அப்படின்னு இந்த மக்களை நீங்கள் ஒரு கலாய்வு பண்ணி கேளுங்க. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லல, வறுமை கீழே இருந்தால் கூட தான் நான் பட்டியல் இனத்தில் என்னை சொல்லாதரம்மா அப்படின்னு சொல்கிற ஒரே சமூகம் தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர் மட்டும்தாங்க. புரியுதா? எனக்கு நான் சொல்லணும்னா என்னோட களமே தென் மாவட்டம் தானே. பெரும்பாலும் மறவர் பசங்களும், பெரும்பாலும் மீனவர் பசங்களும், பெரும்பாலும் நம்ம தேவேந்திர குல வேளாளர் பசங்களோட தான் நம்மளோட அரசியல் களமே இருக்கும். அதில் சும்மா சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கட்டுமானம் அது போரியல் குடும்பனார், குடும்பி, காலாடி, பல்லாடி, தேவேந்திர குலத்தான், பல்லன், இதுங்கிறது ஒரு கட்டமைப்பு. இது ஒரு ராஜ கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல வழி வந்த மாறி ஒருபோதும் அதை சொல்ல முடியாது. சொன்னா அவருடைய அரசியல் தென் மாவட்டத்தில் வீழ்த்தப்படும். அடுத்தவர் வரலாற்று படம் எடுக்கும் பொழுது தமிழருடைய பாண்டியர் வரலாறு எடுப்பார். நிச்சயமாக யாரால் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டாருங்கிறதையே சொல்லுவார். அதையே உதயநிதி, அதையே இன்ப நிதியை வச்சு படத்தை வெளியிடுவார். கண்டிப்பா இது நடக்கும். அதனால மாரி செல்வராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்க நல்லா பண்றீங்க, நல்லா நம்முடைய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட நம்ம ஊரில் நடந்த சிக்கல்களை நீங்கள் அழகாக ஆழ்ந்து பதிவு பண்ணுறீங்க. இங்கே சாதியவாதிகள் அப்படிங்கிறவன் இருக்கத்தான் செய்வான். ஏன் ஈவன் நம்ம மக்கள்கிட்டயே சாதிய குணம் இருக்கத்தான் செய்யும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கேட்குறேன், பிராமணர் பிள்ளைமாரை ஒடுக்குறான், பிள்ளைமாறு மரவரை ஒடுக்குறான், மரவர் செட்டியாரை ஒடுக்குறான், செட்டியார் கோணாரை ஒடுக்குறானுங்க. ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறான். கோணாறு நாடாரை ஒடுக்குறான், நாடாறு பல்லரை ஒடுக்குறான், எல்லாரும் சேர்ந்து பல்லரை ஒடுக்குறான். பல்லரு பறையரை ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறான். சரி, பறையரு அருந்ததியரை ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறான். சரி, அருந்ததியர் நல்லா கேட்டுக்க, குறவரை ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறேன். குறவர் பழியரை ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறேன். பழியரு இருளரை ஒடுக்குறானா இல்லையா? ஒடுக்குறான்டா. இங்கே கட்டுமானமே, வர்ணாசிரம் கட்டுமானமே எல்லாத்துக்கும் சிக்கலாக இருக்குது. அதனால பல்லர்களும் நாளைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மறவர்கள் என்ன ஒன்று இப்படி பார்த்துருக்கானோ அதே போல் நீ மற்ற மக்களை, பறையர்களை பார்க்கக்கூடாது. அப்போனா இங்கே என்ன அரசியல் வேணும்? தமிழ் தேசிய அரசியல் வேணும். அப்போ தான் குயவராக இருக்கட்டும், நாவிதராக இருக்கட்டும், பண்டாரமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய இனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் தமிழனாக பார்க்கக்கூடிய அரசியல் இருந்தாதான்டா நீனு நானும் பாண்டிய, நீனு நானும் சேரன், நீனு நானும் சோழன். அந்த அரசியல் எடுக்கிற மாரி செல்வராஜ், திரும்பவும் சொல்கிறேன், ஆழ்ந்து அழகாக எடுக்கிறீங்க, சிறப்பாக எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நிற்கிற லாபி இருக்குல்ல, அது சிக்கலாக இருக்கு. அந்த சிக்கல் தான் இந்த மறவர் தமிழ் கூட்டமும், இந்த நம்முடைய நாடார் தமிழ் கூட்டமும், இந்த பல்லர் கூட்டமும் அடிச்சுக்கிட்டு நம்ம 50 ஆண்டுகளாக சாவுறதுக்கு முக்கிய காரணமே அவங்க தாண்டா. அந்த அரசியலை நீ தெரிஞ்சுக்கிட்டீனாக்கு, புரிஞ்சுக்கிட்டீனாக்கு, உன்னைய இந்த சமூகம் தூக்கி வாழ்த்தும், உன்னை போற்றும். ஆனால் அதை நீ தெரிஞ்சிருப்ப. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே தயவு கூர்ந்து நாகரிகமாக விலகிரு. யாரையும் நீ பகைச்சிக்க வேணாம். உன் திரைத்துறை உனக்கு கொடுத்த படைப்பு, இந்த இயற்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்கு. நான் எதுக்கு பிறந்திருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொள்ளையடிக்க பண்ணால் கொள்ளையடிப்பேன், நான் திருட்டு பண்ணுறதுன்னா திருட்டு பண்ணுவேன், நான் அரசியல் பண்ணாலும் அரசியல் பண்ணுவேன். நான் தமிழுக்கு போராடணும், இயற்கையை படித்தேன், தமிழுக்கு போராடுவேன்.
அதுபோல் உன்னை திரைத்துறை மூலம் இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வு இயற்கை உன்னை படைச்சிருக்கு. அது சிறப்பாக தெளிவாக நீ சொல்கிற மாதிரி சாதிங்கிற பேய் இருக்கு இருக்கு இருக்கு. நான் சொல்கிறேன், அந்த சாதிங்கிற பேயை விரட்டுவதற்கு உன்னால் திரைத்துறையில் என்ன செய்ய முடியுமோ செய் செய் செய். ஆனால் திராவிட கூட்டத்துக்குள் நின்று செய்யாத. அது ஒருபோதும் உன்னை வளர விடாது, ஒருபோதும் அது உன்னை வீழ்த்தும். கண்டிப்பாக இல்லைன்னா உன்னோட தன்வசப்படுத்தும். அவன் அரசியல் உன்னோட புகுத்தும், தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக மாற்றும். அதனால தான் உன்னை சீமான் பக்கத்தில் விட மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? எல்லாரோட நீ படம் பார்க்குற, ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமானனை அழைத்தோ, ஐயா மணியரசனை அழைத்தோ, என்ன நெடுமாறன் ஐயா போன்றவர்களை அழைத்தோ, இல்லை நான் சொல்லக்கூடிய இவர்கள்லாம் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய தளத்தில் ஒற்றைங்கிறத விட தளர்மா நிற்கக்கூடிய நபர்கள். இவர்களை நீ அழைத்து நீ பேசும் பொழுது தான் உனக்கு வந்து நீ எல்லாரையும் கூப்பிடு, இவர்களையும் கூப்பிடு, இவர்களையும் கூப்பிடுங்க. ஏன் அங்கே நீ மாறுபடுற? புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீ நல்ல படம் எடுத்தாலும் உன்னை அண்ணன் வாழ்த்துவார், ரஞ்சித்தே வாழ்த்துவார். உன்னை வாழ்த்த மாட்டாரா கேட்குறேன்? ரஞ்சித்தே வாழ்த்துற மனுஷன் உன்னை வாழ்த்த மாட்டாரையா? அதனால் மாரி செல்வராஜ் அன்பு தம்பிக்கு நீங்கள் நல்லா படம் எடுங்க, சிறப்பாக எடுங்க. இன்னும் நம்ம தென் மாவட்டத்தில் உள்ள விஷயங்களை சொல்லுங்கள். இன்னும் பகிரங்கமாக நான் ஓப்பனாகவும் சொல்கிறேன், ஐயா இமானுவேல் சேகரான பேரை வந்து பச்சையாக சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு தோணுச்சா சொல்லுங்கள். ஏன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை சொல்லும் பொழுது, காமராஜர் நாடார் சொல்லும் பொழுது, பண்ணையார் சொல்லும்போது, அண்ணாச்சி சொல்லும்போது, என்ன கவுண்டரையா கவுண்டரையா அப்படின்னு நாங்கள் படம் பார்த்து நாங்களாம் பார்க்கும் பொழுது, ஏன் தேவேந்திர குலவேலர் ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? சொல்லுங்க, துணிஞ்சு சொல்லுங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்த மக்கள் இதையும் பார்க்கட்டும். இது மட்டும் சொல்லக்கூடாது. எவெல்லாம் சொல்கிறானோ அவன் தெரிஞ்சிருவான் அப்பட்டமான சாதி வெறியர்கள். ஆனால் நாங்கள் தான் தேவேந்திரர்கள், எங்களுக்கு கீழே தான் இவர்கள் அப்படின்னு சொன்னாதான் நீ சாதி வெறி பிடிச்சோம், நாங்கள் உங்களை பேச ஆரம்பிப்போம். புரியுது உங்களுக்கு? அதனால உன்னை அடையாளப்படுத்திக்கொள், சாதியாக அல்ல, உன் பெயரா பட்டமா நீ நின்றுக்கொள். நீயும் நம்முடைய சமூகம், அந்த திராவிட கூட்டத்தில் வழிவந்த நம்ம சமூகம் நம்மளை அடிமைப்படுத்தும் போது நீ இன்னொரு சமூகத்தை என்ன பண்ணாத, அடிமைப்படுத்தாத. அப்போ ஒன்னே என்னை பிரிப்பது சாதி, ஒன்னே என்னை பிரிப்பது கட்சி, ஒன்னே என்னை பிரிப்பது மதம், ஒன்னே என்னை இணைப்பது மொழி மொழி மொழி. மாரி செல்வராஜ் பாண்டியனாக இரு, பாண்டியனாக வாழு. பாண்டிய தேசம் பாசு யாரால் வீழ்த்தப்படுங்கிறது படமாக எடு. யாத்திசை உனக்கு பொருந்தும். சமகாலகட்டத்தில் யாத்திசைங்கிற ஒரு படம் வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல, ஆனால் வரலாற்றில் சிறப்பான படம். 1000 கோடி பொன்னியின் செல்வன் எடுத்த படத்தில் வெறும் 5 கோடியில் எடுத்தான் யாத்திசை. அப்போ 500 கோடி அந்த படத்தை எடுத்தா அந்த டைரக்டர் என்ன மாதிரி இருக்கும்? அதான்டா படம், அதான்டா படம். அந்த படத்தை திராவிட கூட்டம் கொண்டாடலை பற்றியா? நம்ம தான்டா கொண்டாடணும், நம்ம தான்டா கொண்டாடணும். அப்போ அங்கே புரியுது. அதனால் சொல்கிறேன், இது நம்ம காலம், நம்ம எழுச்சி பெறும் காலம். நல்லா படம், எங்களை போன்றவர்களை பயன்படுத்திக்கொள். நீ திராவிடத்தை பயன்படுத்திக் கொள்ளும் போது தமிழனா எங்களை நீ என்ன பண்ணிக்க, பயன்படுத்திக்கொள். எங்கள் ஆசீர்வாதமும் எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய துணையும் எங்களுடைய அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. மிக்க நன்றி. மிக்க நன்றி.